இந்தியாவுடைய டாப் 5ல இருக்கக்கூடிய அதிகமா சம்பளம் வாங்கிய நடிகர்களுடைய பட்டியலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 2024வது வருடத்திற்குள்ளார மட்டும் 1500லிருந்து 2000 படங்கள் 20 மொழிகள்ல வெளியாயிருக்கு. நம்முடைய லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கக்கூடியவர் தான் அமீர் கான். இவர் 100லிருந்து 275 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா நடிகர் ரஜினிகாந்த், நம்ம தமிழகத்துடைய சூப்பர் ஸ்டார் 4வது இடத்துல இருக்காரு. இவர் வேட்டையன், ஜெயிலர் போன்ற படங்களுக்காக 125லிருந்து 270 கோடி வரைக்கும் வாங்கியிருக்காரு. 3வது இடத்துல ஷாருக் கான் 150லிருந்து 250 கோடி வரைக்கும் டுன்கிக்காக வாங்கியிருக்காரு. அடுத்ததா இளைய தளபதி விஜய் 120லிருந்து 275 கோடி வரைக்கும் கோட், லியோ போன்ற படங்களுக்காக வாங்கியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா அல்லு அர்ஜுன் புஷ்பா 2ன்னு பல படங்களை வெற்றிகரமாக கொடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய இவர் 2வது படமான புஷ்பா 2 த ரூலுக்காக 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ரஜினிகாந்த் சாருடைய சிவாஜி படத்துல விவேக்கும் ரஜினியும் பேசிக்கிறப்ப சொல்லுவாங்க இல்லையா, இந்தியா ஏழை நாடு கிடையாது,